फैमिलीज ಎಲ್ಲರೂ ಇರ್ಕಿಂಗೆ ಎಲ್ಲಾರುமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கோ ஜெஜனா சமஸ்தே கேம்ச்ச சந்தி எம் தாசக்கு சத்தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சும்மா என்னால் முடிஞ்ச வெளியே போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை சிஸ்டருக்கு வந்து பார்சல் வந்து இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். நேற்று வந்து போட முடியல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கேன். என்னக்கா பண்ணுறேன் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து சுடுதண்ணில் குடிச்சு பழக்கமாயிடுச்சா, அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயில் வந்ததுக்கப்புறம் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். எனக்கும் அலர்ஜி ஆகிட்டுருக்கு, அதுக்கும் மாத்திரை வாங்கணும். இப்போ வந்து போக போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வந்து பார்சல் வந்து போட்டாச்சு. அப்பாவும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. சரி, இந்த சைடு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் வந்து பார்சலில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நான் வந்து பார்சலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹரிக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் அந்த கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. நேற்றும் நாங்கள் மெடிசன் வாங்கினோம். நேற்று வந்து 3 மணி நேரம் தான் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது வலி கம்மியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல் போகாமல் ஸ்டோர் வந்து நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். அங்கே வந்து நல்ல மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதனால நான் வந்து அங்கே போயிருந்தேன். அப்பாவுக்கும் சொல்லியிருந்தேன், அப்பா இந்த மாதிரி அக்காவுக்கும் வந்து கால் ரொம்ப வலிக்குதான் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி வாமா நம்ம வந்து அங்கே போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கலாம், இல்லை அவங்க வரணும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம், இல்லைனா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது இங்கே தான் இருக்கும் பாருங்கள், பக்கத்தில் மளிகை கடை. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ஆனால் என்னையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் வந்து வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். அது என்னவோ பெருசாக இருந்துச்சா, அது என்னன்னு எனக்கே தெரியல. அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த வீடு எவ்வளோ நாளாக புதுசாக கட்டியிருக்காங்க, ஆனால் பால் அணிஞ்சு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நேற்று எப்படி மழை வந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளியில் வந்திருந்தோம். எவ்வளோ ஜோராக மழை அடிக்குதுன்னு பாருங்களேன். பாவம் அவர் நினைஞ்சிட்டே போகிறாரு. லைனிங் வாங்க வந்தோம், ஆனால் என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு பாருங்கள். என்ன ஏன் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். நாங்கள் லைனிங் வாங்கிறதுக்காக ஆக்சுவலி வந்தோம். ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் வருது. எப்பா நம்ம எப்படி போகிறது வீட்டுக்கு? இங்கே பாரு அக்கா, கடவுளே, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காற்று அதிகமாக ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எப்பா வீட்டு என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலையே. சூறாவளி காற்று அடிக்கிற மாதிரி சூன்னு கேட்குது பார்த்தியா. அந்த மலை ஃபுல்லாக அப்படி போகுது, அதனால தான் இந்த அளவுக்கு வரல. இங்கே பாருங்களேன், தண்ணி ஃபுல்லாக வந்து தேங்கிடுச்சு. பாவம் அந்த அண்ணா வந்து எடுத்துட்ருக்காரு. எப்பா சரியான மழை இன்னைக்கு. ஓ மை காட், இந்த அளவுக்கு வந்து லைவ்ல மழையை பார்த்தது நான் பார்க்கவே இல்லை.
வந்து நானும் சரண்யாக்கா போயிருந்தோம். அதில் வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஷீட் மாதிரி இல்லை, இந்த நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டிச்சிங்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து இது சொல்லியிருந்தாங்க கட்டிங் அண்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கத்திரிக்கோல் வந்து கீழே உடஞ்சி ஃபுல்லாக வந்து இப்போ 2 துணி இருந்துச்சுன்னா நார்மலாக கட் பண்ணும். இப்போ வந்து 4 துணி, இப்போ நம்ம வந்து சைடை வந்து கட் பண்ணணுன்னா கட்டே ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து புதுசே ஒன்று வாங்கிக்கிட்டேன். 350 ரூபா சொன்னாங்க, 300 ரூபா சொல்லி வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இது இன்ச்சு வந்து 10, நேம் வந்து ஜூபிட்டர். இதே கேட்பாங்கள்ல, அதனால தான். இங்கே பாருங்க அதோட கவர், அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து இது சேஃப்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே விழுந்தாலும் இதாகாது. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு 10-14 நாளுக்கு புதுசுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அது தூக்கி போட்டேன் இது கவரு. இப்போது கவரோட வேலை யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சேர்த்து திருப்பி இப்படி வச்சிடணும், இல்லைன்னா திருப்பி கீழே விழுந்துடும். ஓகேங்களா? இது வந்து 300. தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேட்டிங் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கஸ்டமர் வந்து வந்திருந்தாங்க, ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்தா மழையும் சதி பண்ணிடுச்சு. அதனால் நான் வந்து இது வந்து கஸ்டமருக்காக, இது வந்து அக்காவுக்காக லைனிங் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து அக்காவுக்காக வாங்கினது. இந்த ப்ளவுஸில் வந்து அவங்க ஆன்லைன் சாரி வாங்கியிருந்தாங்க. எங்கக்கா அது இதுக்குள்ளே இருக்குது ப்ளவுஸ். இருக்கு, ப்ளவுஸ் காட்டுறேங்க. ஆல்ரெடி நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதோட டிசைன் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அக்கா இந்த மாதிரி வாங்கிட்டாங்க, வெறும் ஸ்லீவ்ஸ் மட்டும் இருக்குது. இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால நான் இதை வாங்கிக்கிட்டேன். ஏதாவது டிசைன் வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா சும்மா லேசாக ரவுண்ட் வச்சா கொடுத்தா கூட அவ்வளோ லுக்காக இருக்கும். இது வந்து கஸ்டமரோட இது நூல் வேணும், அதனாலே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஒன்று வாங்கினேன், பைப்பிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸ், அக்காவுக்கு வந்து டேரிக் ஃபால்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாபின் வந்து ஃபுல் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் 3 வந்து 10 ரூபா வாங்கிட்டாங்க. இங்கே லைனிங் வந்து 1 மீட்டர் வந்து 50 ரூபா. இது எவ்வளோன்னு எனக்கு தெரியல, எல்லாமே ஒட்டுக்க இது பண்ணாங்க. இது மேலே வந்து 8 ரூபாவோ என்னவோ போட்டிருக்கோம். ஆனால் இது 8 ரூபாய் வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் வந்து டோட்டலாக வந்து 500 ரூபாய்க்கு 580 ரூபாவோ 90 ரூபாவோ பர்ச்சேஸ் பண்ணேன். டோட்டலாக வந்து அவங்க 50 ரூபா கம்மி பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பட்டன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து கலர்ஸ் எதுவுமே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர், அதனால நான் வந்து பிளாக்ல 2 எடுத்துக்கிட்டு ரெட் கலரில் ஒன்று, கொஞ்சம் க்ரீன் கலர் ஷேடில், அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ. ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, 2 ப்ளவுஸு. நான் ஸ்டிச் பண்ணாமல் நல்லா ஊரை சுற்றிட்டுருக்கேன். ஓகே சார், இதை தான் நான் வாங்கிட்டு வந்தது. எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய். அம்மா கிட்ட டீ கேட்டிருக்கேன். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாமா, இல்லை அவங்களே வராங்க பார்க்கலாம். பாருங்க, வாங்க ஊட்டி. ஆனால் கருப்பாக இருக்குது. ஆனால் டீ போட சொன்னால் இந்த அம்மா உள்ள சன்சிங்கரே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு டீ குடிக்கலாம், தலை வலிக்குது. இது பாட்டை கேட்டு 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 காது வலிக்குது. பாடாதரையும் கூட சொல்லி பார்த்து ஆனால் கேட்கவே இல்லை. இல்லை, ஏதோ ஒரு பாட்டு பாடினல்லக்கா. நான் என்ன பாட்டு பாடினேன்? நீ ஒரு பாட்டு பாடினா ஞாபகம் இருக்கும். நீ அந்த மிஷின் மேலே உட்காந்து பாவம், அந்த மிஷினு என் வாய் எடுத்தேன். நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. அதிசயமா நான் வந்து பிளெயின் ப்ளவுஸ் எவ்வளோக்கா 1.5 மணி நேரம். ஆமாம், நான் எப்பவுமே 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் கூட எடுத்து ஸ்டிச் பண்ணி. இல்லை, அதுக்கே அந்த 1.5 மணி நேரத்தில் பாவம் அந்த மிஷினும் நானும் என்னை தூங்கக்கான்னு சொல்லிட்டா அண்ணா. ஒரு பக்கம் என்ன தூங்கவும் இல்லை, திடுக்குன்னு எனக்கு தூக்கி ஓடுது. அல்நாள்னு எதிர்க்கிறேன். இதில் வேற கேட்குறா, நீ ஏங்க சும்மா அப்பப்போ அல்நாள்னு எதிரு.
அந்த மிஷினு கதறது பாரு. அடியே என்ன விட்டுடுறீ, நான் எங்கன்னா ஓடிடுறேன் உங்ககிட்ட வந்ததுக்கு. ஒரு டைம்ல எல்லாம் நான் ஏன் தான் மிஷினை ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டேன்னு தோணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்ல நாம எங்கேயாவது மிஷின் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டாவோ என்ன தேயிட்டு அவ அது என்னதான் சொல்றான்னு தெரியுது. ஏன்னா கிடையாது, நான் எங்க போனாலுமே நான் என்ன சொன்னேன்னா, எங்க போனாலும் ஏங்க என்கிட்ட மட்டும் மிஷின், ஒரு இடத்துக்கு போ அங்கதான் மிஷினே இருக்காது, சந்தோஷமா இருந்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன். பட் அது எங்க அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யார் வீட்டுக்கு போனா மிஷின் இருக்காது அப்படின்றத வீட்டை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க நீங்க கார்த்திகை சிஸ்டர் வீட்டுக்கு போங்க, அங்கதான் மிஷின் இல்லாம இருக்கும். எங்க வீட்டுக்கு வந்தா அக்கா மிஷின் இருக்கு தைக்கிறாளா, இங்க வந்தா இவன் மிஷின். பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலில் இருக்கு பாத்தீங்களா, நான் 2 நாள் வந்து அப்படியே படுத்துட்டேன், என்னால சுத்தமா முடியல. ஆனா உண்மையா சொல்ல போனா அத்தனை பிளவுஸுமே வந்து என்ன மடிச்சிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். ஆல்ரெடி சரண்யா அக்கா வீடியோல வந்து காமிச்சிருப்பேன். பட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண இடத்த நான் உங்களுக்கு காட்டல. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ, என்னோட ஃபோட்டோ, 2 பேர் ஃபோட்டோ வந்து அங்கே பீரோ வச்சதுனால வைக்க முடியாமல் பீரோக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், இன்னைக்கு நேற்று வந்த ஃபோட்டோ இங்கே தொங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 6 மாசமா 8 மாசமா வந்திருக்க ஃபோட்டோ கீழே தொங்கிட்டு தூக்கி போட்டுருக்காங்களாமா மேடம். நான் தூக்கி போடல, 5 ஓட்டை போட்டாச்சு. இல்ல அங்க கூட ஒரு ஓட்டை போட்டு இருக்கோம் பாருங்க. ஆமா, அவங்க வீட்டுக்கார போட்டோக்காக அத்தனை இடத்த நான் ஆணி அடிச்சேங்க. அத்தனை இடத்து நான் அடிச்சது மட்டும் இல்லாம அவளும் அடிச்சா, அப்பாவும் அடிச்சு பார்த்தாங்க, ஒன்னும் செட் ஆகல. அதுக்கு ஆணியே எங்கேயுமே தங்கல. வந்து எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, இப்படி வச்சா நல்லா இருக்குமா இல்ல இப்படி வச்சா நல்லா இருக்குமா? இப்படி வச்சா ஏதோ வந்து மாற்ற மாதிரி இருக்கு, இப்படி வச்சா நல்லா இருக்குமா? நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னாலையும் முடியல, ஆணியெல்லாம் பறக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த நீயே அடிச்சுக்கோமான்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா அந்த போட்டோக்கு மட்டும் ஒரே ஒரு ஆணி அடிச்சேன், சும்மா நச்சுன்னா அங்க அழகா இருந்துச்சு. எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களாக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நேற்றே வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது, பட் நேற்று நாங்கள் இவ்வளோ மணிக்கு தானே போனோம். ஆமாம், இவ்வளோ மணிக்கெல்லாம் அங்கே இருந்தோம், மழை பெஞ்சிட்டு இருந்தது, சரியான மழை. மழையை நான் கூட வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரண்யா அக்கா கூட இந்த போட்டோ தான் காட்டாதா அப்படின்னு கண்ணை காமிச்சிட்டு இருந்த, நீ காட்டாத அப்படின்ட்டு நீங்க அந்த ரியாக்ஷனையும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் வந்து எடுத்தது வந்து வேற ஒரு ஃபோட்டோ தான், அது என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவங்க இதில் காமிச்சிருப்பாங்க. போன சாரி நாங்கள் போகிற ட்ரெஸ்ஸில் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி போனதில் இல்லை, எப்பவும் ஆகட்டும் நாங்கள் பிளான் பண்ணால் சுத்தமாக நடக்காது. ஆமாம், அப்படிதான் நேற்று ஃபோட்டோவுக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு பிளான் பண்ணோம், பட் அது சொதப்பிடுச்சு. அப்புறம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை கொஞ்சம் கூட எனக்கு அவளுக்கும். அப்புறம் இந்த ஃபோட்டோவை எங்களுக்கு பண்ணி கொடுங்கண்ணா. ஃபோனில் தான் எடுத்த ஃபோட்டோ, ஏதோ வந்து ஃபோனில் தான் எடுத்தது. நாங்கள் ரியலாக வந்து கேமராவோட எடுத்தது, சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆமாம், ஏதோ வந்து இந்த காடை பாப்பாங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இது செம்மையா இருக்கு. ஆனா 2 பேரும் ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இத நாங்க வந்து அப்பா பார்த்த உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சொன்னது என்னன்னா, அப்படியே சிஸ்டர் போலயே இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அம்மா வந்து நேற்று காமிக்கும் போது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராதாவை தத்தெடுத்த அம்மா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அது செம்மையா இருந்தது. ராதாக்கு அப்படியே சந்தோஷமா இருந்தது. எனக்கா நானே அப்படியே ஷாக் ஆயிட்டப்பா, இவ்வளோ பாசமா ராதா மேல அப்படின்ட்டு. இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி எல்லாருக்கும். ஓகே பாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங், பாய்.